Hi friends, welcome back to Mama Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்சிக்கு ரெக்க முளைச்சிச்சு, பட்சி பறக்க போகுது. எந்த பட்சி? இந்த போந்தா கோழி பட்சி. போந்தா கோழிக்கு வந்து ரெக்க முளைச்சிச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் ஆமா அவங்க அண்ணா பொண்ணுக்கு. சோ அதனால ஃபங்க்ஷன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாப்போம் வாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுவோம், என்னென்னலாம் பேக் பண்ணது அப்படின்னுட்டு. உஷாரா கண்குத்தி பாம்பு மாதிரி பாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல போய் பெட்டி எடு. பெட்டில அலௌட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட் லக்கேஜ் சின்னதா ஸ்டைலா ஹேண்ட் லக்கேஜ் எடுத்து குடுத்துடலாம். அதுல 2 nights 3 days பேக்கேஜ்ல போகுது. ஏய் போற 2 nights 1 day தான் கணக்கு. ஏன்னா இன்னைக்கு சாயந்தரம் தான் நான் கிளம்பவே போறேன். இப்படியா இருந்தாலும் நான் 2 ராத்திரி உங்க அம்மா வீட்டுல இருப்பேன். 3 பகல் அங்க சுத்துவேன். 3 பகல்ல ஒரு பகல் போக ஒரு பகல் வக ஒரு பகல் தான் அங்க சுத்துவேன். என்ன பொறுத்த இப்ப நம்ம ஹோட்டல்ல இதான் எங்கனாச்சும் டூர் பேக்கேஜ் போடுறோம் அப்படின்னா அவங்க கேக்குறது என்ன கேட்பாங்க, சார் 2 nights 3 days இல்ல 3 nights 4 days அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 nights 3 daysல கிளம்புது. என்ஜாய் பண்ண போது ஒரு சில டியூஷன் வச்சிருக்கேன். 2:30க்கு டியூஷன் ஸ்டார்ட், 3 o'clock க்ளோஸ்ட். ½ an hour என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். வீடியோ கால்ல வந்தேன்னு வையன், வருவேன் பிளாக் பண்ணி வைப்பேன். உன்ன 2வது இவனை பிளாக் பண்ணி வைப்பேன், 3வது அவனை பிளாக் பண்ணி வைப்பேன். முதல்ல போயிட்டு வர வரைக்கும் உங்க நம்பர் எல்லாம் பிளாக்ல தான் இருக்கும். பாத்தீங்களா பிளாக்ல இருக்குமா அப்படியே சிறுடித்து. ஓகே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிளான் பேபிமா பிளான் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு போற இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து சின்ன வயசுல ஒன்னா சேர்ந்து படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்க போறாங்க. சைல்ட்ஹுட் பானன் பாட்டம் அந்த ஊரு. பானன் பிராட்டப் சொல்லு பானன் பிராட்டப். சோ அந்த ஊருக்கு தான் போறா. சோ அதனால வந்து அவ கிணத்துல விளையாடின இடம், கழனியில பிறண்ட இடம் அப்படின்ட்டு நிறைய இடங்கள் இருக்கும். இன்னும் இருக்கும் அங்கெல்லாம். ஒன்னும் பெரிய டெவலப்மெண்ட் எல்லாம் இல்ல. அதனால அதெல்லாம் அப்படியேதான் பெருசா எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்காது. சோ ஆறு எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆறுக்கு முன்னா ஆறுல தண்ணி நிறைய போவோம். அங்கெல்லாம் அச்சின்னு போயிடும், அப்படியே பெரண்டுட்டு போவே டடக் 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 டடக். அதனால உஷாரா இருந்துக்குவோம். சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் பாத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு ஜாலியா வைப் பண்ண கிளம்புது. சரி அது ஓகே, தட் இஸ் அலவுட். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்மளே நானே அப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸை பாக்கணும்னா ஒரு பூரி போட்டு தான் போவேன். அந்த மாதிரிதான் எல்லாருமே அப்படிதான் வச்சுக்கோங்களேன். தட் இஸ் அலவுட். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா. ஆனா ஒரு சில இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறேன். சரி எடுப்போம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பெரிய சூட் கேஸ்ல இருந்து சின்ன சூட் கேஸ் வரைக்கும் இது ஹேண்ட் லக்கேஜ் வந்து சின்ன ஹேண்ட் லக்கேஜா பார்த்து நம்ம எடுத்து கொடுப்போம். ஏன்னா 2 nights 3 daysக்கு என்ன தேவையோ அது இருந்தா போதும்ல. அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய சூட் கேஸ் நீ எடுத்துறணும். இதுக்கு 2 nights 3 daysக்கு எதுக்கு பெரிய சூட் கேஸ்? நீ ஒரு நாளைக்கு இந்த சூட் கேஸ் தான் எடுத்துட்டு போவாங்க. ஒரு சாரி வைக்கிறதுக்கு பத்தாதா? சாரி வைக்கிறதுக்கு பத்தாதான்னு நான் கேக்குறேன். நான் ஒருத்தி போனா இந்த பேக் தான் எடுத்துட்டு போவேன். அதுக்கு மேல அலௌட் இல்ல. இதுலயே பாருங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. 10 நாளைக்கு தேவையான வைக்கலாம் இதுல. ஆனா அலௌட் இல்ல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பெரிய இதுதான் வந்து பேமா வந்து ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ண போற கோல்டன் சாரி. எல்லாத்தையும் இதுலயே பாத்தாங்கன்னா இப்ப என்ன ஃபங்க்ஷன் சாரில எப்படி பாப்பாங்க? அது வேற ஃபங்க்ஷன்ல நீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருப்பாங்க, அதனால அதை பாப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது ஒரு செட்டு. இதுக்கு உண்டானது எல்லாம் எடுத்துட்டியா? எடுக்கணும். சோ இது ஒரு செட்டு ஃபங்க்ஷன் டைம்ல போடுறதுக்கு. அடுத்தது நைட் ட்ரெஸ் எடுக்கணும். அப்புறம் போறதுக்கு ஒரு ட்ரெஸ், வர்றதுக்கு ஒரு ட்ரெஸ். போறதுக்கு போட்டு போயிடுவேன். வர்றதுக்கு அதான் இப்ப ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ், ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு ட்ரெஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நைட் 2 nightsக்கு தேவையான நைட் ட்ரெஸ். தட் இஸ் எனஃப். தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே பாருங்க. இப்ப மழை ஊத்துதாமா, சொன்னா கேட்க மாட்டேங்குது. பேசு இப்ப பேசு. பேசுவேனே.
பேசு. நான் நம்ம ஒரு விஷயம் சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை கேட்கணும். கேட்கலன்னும் போது நம்ம அதை அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாம போயிடுது. சோ அதனால நான் சொல்றது இல்லன்னு முடிவு எடுத்துட்டேன். ஒரு ஷார்ட்ஸ் வரும், கண்டிப்பா அந்த ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா அது அப்பேற்பட்ட ஷார்ட்ஸ் அது. இது என்னது? நைட் ட்ரெஸ். ஓகே, இப்ப புதுசா வாங்கினேன். அது இன்னொரு நைட் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேனே. அதான் புதுசா அத்தனை வாங்குனீங்க? புதுசா வாங்கின இவங்க ஊர்ல இருக்கும்போது அப்படிதாங்க, மாசத்துல 2 வாட்டி சந்தனத்தை பூசிப்பாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ தெரியல, நானே சொல்றேன். ஊர்ல கல்யாணம், பார்ல சந்தனம், அந்த கணக்கு தான். ஹேண்ட்பேக் தேடி எடுப்போம். போயிட்டா எங்க கருப்பு பெட்டியில இருக்கணும், இல்லன்னா இந்த ப்ளூ பெட்டியில இருக்கணும், இல்லன்னா இந்த ப்ளூ பெட்டியில இருக்கணும், இல்ல எல்லோ பெட்டியில. 4 பெட்டியில இருக்கணும். எந்த பெட்டியில ஏதாவது வெயிட்டா இருக்கா? எல்லாமே வெயிட்டா தான் இருக்கும். நம்மளால சும்மா இருக்காது. ஃப்ரீயா ஒரு லக்கேஜ் கிடைச்சதுன்னா போதும், அது உள்ள எடுத்து 4 ட்ரெஸ், ஒரு 10 ட்ரெஸ் வச்சு அமைக்க வைக்கும். கேட்டா இரு எனக்கு தேவைன்னும் போது நான் எடுப்பேன். எதுவும் நோண்டாத. நான் இன்னும் என் ரேக்க கிளீன் பண்ணல, அதனால தேவைதான். நீ ஒரு ரேக்க கிளீன் பண்றதே வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா அது மைன. ஓகே, ஃபைனல்லி முன்னாடியே வெய் எடுத்தா we got it. என்னது? ஆமா, இதுல இந்த ஐடி கார்டுல வேற எதையாவது போட்டு வை. இந்த பேக் சரியா? ஐயோ என் ஐடி கார்டு ஃபைனலி ஏதோ பண்ணி வச்சிருக்கு. இது எதுக்குன்னு தெரியல. இல்ல குப்பை மேடா காக்குது. அது எதுக்கு நோண்டிட்டு தெரியுற? எடுத்து வச்சாங்க, வெளில போகும்போது சின்னதா எடுத்துன்னு போறதுக்கு யூஸ் ஆகும்ல. உன் பேக்க காட்டு. இரு, என் பேக் காட்டுறேன். இது ஒரு பேக்கா? திஸ் இஸ் மை பேக். ஃபர்ஸ்ட் எனக்கு சென்னை வந்தப்போ மாமா வாங்கி கொடுத்தது. பாரிஸ் கார்னர்ல. என்னது அது? அங்கதானப்பா? எங்க வாங்கினா? பாரிஸ் தான். எவ்வளவு தெரியுமா அப்பவே? இது 1000 rupees. 10th 11th 12th 7th 8th 9th 10th 11th 12th எல்லா ஐடி கார்டும். 9th இல்ல 10th 7th ஆல் ஐடி கார்ட்ஸ். பாப்பாது மௌலியோட 10th. காட்டுப்பா உன் பேக. இதுதான் என் பேக். விசிட் மை பேக். இததான் இவ்வளவு நேரம் தேடி எடுத்தேன் நானு. ஆமா, பேபி மே ஹாப்பியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாப்பிக்கெல்லாம் காரணம் என்ன? அம்மா வீடு, அவங்க பிறந்த ஊரு, பிறந்த படிச்ச இடம், அந்த ஊருக்கெல்லாம் போகும்போது எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் நானும் ஃபீல் பண்றேன். என்ன தப்ப கண்டுபிடிச்ச நீ? என்ன ஒரே ஒரு டிராபேக்னு பாத்தீங்கன்னா, பையனுக்கு வந்து ஃபைனல் இயர் எக்ஸாம், செகண்ட் இயர் ஃபைனல் இயர் எக்ஸாம் போயிட்டு இருக்குது. காலையிலயும் நைட்டும் என்ன மதிக்குதா? அந்த பூச்சி நான் மதிக்கிறதுக்கு காலையிலயும் நைட்டும் விழுந்து விழுந்து படிக்கிறான். ஒரு காப்பி போட்டு குடுக்கறதுக்கு ஆத்தாக்காரி இல்ல அப்படின்னா கேவலமா தான் இருக்கு. எனக்கு ஒண்ணு தெரியல, பசங்க பெரிய பசங்க ஆயிட்டாங்க, இன்னும் அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே தோண்டினே இருக்க முடியாதுப்பா. சீரியஸ்லி கேட்டுங்க, உன்னை பத்தி தான். இல்ல நான் மட்டும் தோண்டி குத்துறது எல்லாத்தையும் அப்படின்னு. ஆமா, ஏதாவது ஒண்ணு நம்ம கேட்டோம்னா வண்டியில போய் நிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்க கிட்ட கேட்கவே வேணாம். அவன் மறந்து நிக்கிறான். திருப்பி நம்ம ஞாபகப்படுத்தின மாதிரி இந்த டாபிக்கே நீ எடுக்க கூடாது. வீடியோல பார்த்தா கூட அவனுக்கு ஞாபகம் வந்துடும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னைக்காவது நாளைக்கு தான் விடுறாரு. அதுவுமே வந்து நானுமே வந்து தேவை அப்படின்னா தான் போவேனே தவிர தேவையில்லைன்னா போக மாட்டேன். வருஷத்துக்கு ஒருக்கா. இந்த தடவை 2 வருஷம் ஆயிடுச்சு நான் போனது. கடைசியா வீடியோ எடுத்து NOC கிளியர் பண்றதுக்காக கடைசியா நான் கோயம்புத்தூர் போனேன்னா கார் எடுத்துன்னு, அதுக்கப்புறம் போவே இல்லையா. அதுவுமே இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சா. இதுதான் 1.5 வருஷம் கழிச்சு இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் போறேன். அதுவுமே வந்து நான் பிறந்து வளர்ந்து விளையாண்ட படிச்ச அந்த மாதிரி என் சொந்த ஊருக்கு நான் போறேன். என் நேட்டிவ் பிளேஸுக்கு போறேன். அதுதான் கரெக்ட். என்னோட நேட்டிவ் பிளேஸுக்கு போறேன். என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கிட்டையுமே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாருமே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளுங்க. அதனால நாங்க போயிட்டு ஜாலியா 1 மணி நேரம் 1 மணி நேரம் அட்லீஸ்ட் அவங்க ஃபேஸ் எல்லாம் பாத்துட்டு ஜாலியா நான் அதுக்கெல்லாம் நீ இப்ப நாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாள் நைட்டு ஒன்னா அவங்க வீட்டுல ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு நான் கூட நான் ஓகேன்றுவேன். அதெல்லாம் ஒரு மெமரிஸ், அதெல்லாம் ஜாலியா இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. பட் ஆனா
சோ சேட் ஆஃப் இந்தியா. இப்ப ஒரே மழை பெய்யுது, நம்ம நல்லதுக்கு சொல்றோம் புயல் அடிக்க போகுது அப்படின்ட்டு. வருது, நான் தனியா போனாலும் பரவாயில்ல, என் ஃபேமிலியோட. தட்ஸ் a point. அந்த சத்ராதிங்க கூட நீ சுத்துறதுனால தான் நான் வேணான்றேன். இல்ல, என் ஃபேமிலியோட நான் போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் எங்க அம்மா தங்கச்சி கூட எல்லாம் போகும்போது அவங்க யாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்காது. இப்ப நீ சத்ராதின்னு உங்க அம்மாவே உன் தங்கச்சின்னு தான் சொன்னியா? சோ சாரி, நான் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. எனக்கு டைம் இல்ல, நான் போயிட்டு இப்ப எனக்கு நிறைய இன்னும் வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்பவே மணி 11 ஆச்சு. எனக்கு 5:30 நான் இங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பணும். 6 மணிக்கு நாங்க உள்ள இருக்கணும். என் ஃபிளைட் டைமிங் முதல்ல பாத்தீங்களா? அதெல்லாம் நான் பாக்கல. வந்தது அதுக்குள்ள நீ ஃபிளைட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு மாமா மிஸ் ஆயிடுச்சு இன்னொரு டிக்கெட்டை போடுன்னா வாய்ப்பே கிடையாது. நீ அங்க உருண்டு பிறண்டு அழுதாலும் சரி, என்ன பண்ணாலும் என்ன டிராமா பண்ணாலும் நடக்காது. தர்னு இழுத்துன்னு வருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. நான் இப்ப பாத்துட்டு கரெக்டா வெப் செக் எல்லாம் பண்ணு. என்ன சாப்பிடுற பாப்பா? ஐஸ்கிரீம். நீ ஒரு ரூபாய் நான் ஒரு ரூபாய், பாப்பாவும் நானும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டா எங்க கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி சில் ஆக்கிறோம் எங்க இதுவ மனச. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தோ பீத்த நானே டென்ஷன்ல கிளம்பிட்டு இருக்கிறேன். என்ன டென்ஷன் பண்ணாத தயவு செய்து. பீத்தா வந்து நாளைக்கு கிளம்ப போகுது. நாளைக்கு கிளம்ப போகுது. ஆமா, அதனால டென்ஷன்ல இருக்கிறோம் நாங்க. அந்த டென்ஷனை கூலாக்குறதுக்கு தான் 2 பேரும் மாத்தி மாத்தி ஐஸ் சாப்பிடுறோம். ஐஸ் சாப்பிட்டு ஐஸ் பால் எடுத்து டமால்னு மூஞ்சி மேலே அடிப்பேன். மழை செம்ம ஊத்துது, ரெட் அலர்ட். பிளைட்ல மக்கள் அத்தனை பேர் போறாங்க. அதனால நான் எதுவும் வாயை திறக்கல. இன்னும் பிளைட் ஆடுங்கிற, பிளைட் எரியுங்கிற, மலையில நிக்குன்ற, வானத்துல இருக்குன்ற பேசு. நீ வானத்துல பெல்ட்டி அடிக்க போறேன்னு சொன்ன தெரியும். நீ என்னென்ன பேச்சு பேசு எல்லாம் இப்ப பேசு. இப்ப பேச மாட்டிய? நீ மட்டும் தான் நான் பேசுவேன். நிறைய மக்கள் போவாங்க அதனாலயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் நான் எடுத்து வச்சுட்டேன். என் போன் சார்ஜ் போடணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் ரெடி ஆகணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம இப்ப அது ஏன்பா நீ வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு போற அப்படின்னா உன் மூஞ்சி மாறி பீத்துற மாதிரி எனக்கு உடம்பு இல்லப்பா. நிஜமாவே எனக்கு இல்லப்பா, அதெல்லாம் இல்லப்பா. நான் நீ எந்த விளாக் வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கிற கலை அங்க போனா இருக்காது. அங்க அப்படியே போனா தீஞ்சி போய் சுருங்கி போய் அப்படியே 10ஓட 1 11 அப்படியே மிங்கிள் ஆகும். அப்படியே அலை எப்படி பேக் வாட்டர் கூட மிங்கிள் ஆகுதோ அந்த மாதிரி. உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, காஃப் அவ்வளவு இருக்குது. நீ எந்த விளாக் வேணா எடுத்து பாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ போன விளாக்ல கூட எடுத்து பாரு. நீ என்னதான் இப்ப பாத்திரத்தை விம்ஜெல் போட்டு கழுவுற மாதிரி உன் மூஞ்ச கழுவுனாலும் நீ அங்க போற அப்படின்னு உன் மூஞ்சி அப்படியே மாறிடுது. மாறிட்டு போதுப்பா, உடுப்பா. என் மூஞ்சி தானப்பா, உன் மூஞ்சி நல்லா. எப்படி வந்து கடல் அலை வந்து சாக்கடை, தட் மீன்ஸ் பேக் வாட்டர் கூட மிங்கிள் ஆகுதோ அந்த மாதிரி நீ போய் இப்ப மிங்கிள் ஆக போற. என் பேக்கிங் விளாக் முடிஞ்சது. நீ பேசு. நீ வந்து பொறாமையில பொங்கின்னு என்ன சொல்லுவாங்கல்ல, நான் வந்து ஃபயர் ஆகி நீ கத்தின்னு கிடப்ப. அங்க போய் நான் வீட்லயே உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து இறங்கி போய் அவங்க வீட்லயே உட்காந்து திருப்பி பிளைட் ஏறி வந்தாலும் பரவாயில்ல, நான் போய் பாத்துட்டு தான் வருவேன். ஏன்னா பிளைட் டிக்கெட் வேஸ்டா தான் இருக்குது. எனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படியே மைண்ட்ல எனக்கு மழை வந்து என்ன ஃபுல்லா சொதப்பு இல்ல, மழை வந்து அப்படியே சொல்லிட்டே அடிக்க போகுது பாரு. என்னோட சந்தோஷத்தையே கெடுத்து ஏர்போர்ட்ல இருந்து நீ காலை எடுத்து அப்படி வச்சு அப்படி வானத்தை பாப்ப, அப்படியே சட்டன்னு மழை ஊத்தும். அப்படியே இடிக்கும், மின்னல் அடிக்கும், சூறாவளி சுத்தும். அதுதான் நீ வெளில போனா அப்படியே ஒன்னு சூறாவளியில அப்படியே ட்விஸ்டர்ல மாட்டின மாதிரி மாட்டுவேன். சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறதுக்குள்ள கோயம்புத்தூரே மூழ்கி அடிச்சிருவாரு போல. கோயம்புத்தூர பாதி வேனிஷிங் இருக்கும் போல. விடுற சாபத்தை பார்த்தா அப்படிதான் கொடுத்துட்டுங்கிற நீ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட வீடியோ முடிச்சிட்டோம். நம்ம பேக்கிங் எல்லாம் வீடியோ மட்டும் முடி சரியா? போகாத ஊர் தேடி போற மாதிரி போற நீ. இப்போ அவ்வளவு மழையில எப்படி சாபம் மட்டும் அனுப்புறியே? ஏய், நல்லதுக்கான கேக்குற. ரெட் அலர்ட் குத்துக்கிறாங்க. நான் நல்ல விதமா சொன்னாலும் நீ கேட்க மாட்டேற. ஒரு வாட்டி தான் டாடி கொடுத்தாங்க நியூஸ்ல. நீ வாயை திறந்தாவே ரெட் அலர்ட் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை வந்து நல்ல விதமா சொன்னா கேட்க மாட்டேற, கோவமா சொன்னாலும் கேட்க மாட்டேற, அடிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டேற. நீ என்ன டார்ச்சர் பண்ற இப்ப சரியா? ஊரெல்லாம் டார்ச்சர் பண்றதுன்னா இவன் ஒரு பக்கம் டார்ச்சர் தானே பண்றான். போ அங்க இருந்து நீ போயிட்டு எனக்கு போன் அடிச்சு
இல்ல அங்க நீ ஊருக்கு அனுப்பத்துக்கே இப்படி பண்றானே. எத்தனை வருஷம் நான் கடைசியா போனது என்ஓசிக்காக போனது, அதுக்கப்புறம் நான் போவே இல்லையே, ஃபேமிலி கூட போவே இல்லையே. ஆமா அப்படியே புனித ஸ்தலத்துக்கு போறேன் நீனு, நான் போயிட்டு வாப்பா அப்படின்றதுக்கு. அம்மா பாக்க போறேன்னு போல விஷயமா தானே போயிருக்கீங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் போறீங்கன்ற அந்த பேசிஸ். அதான் சொல்றேன், அப்படிதான் போறேன், அதுக்கே அப்படி சாபம் விடுறான் பாரு இவெல்லாம். நான் சாபம் விடலப்பா, கவர்மெண்ட் சொல்லுது. கவர்மெண்ட்னா பொழுதுபோக்குக்காக ரெட் அலர்ட் கோயம்புத்தூர், எல்லோ அலர்ட் தஞ்சாவூர், ஒயிட் அலர்ட் சென்னை அப்படின்னு சும்மா பொழுதுபோக்குக்கு சொல்லுமா? மக்களே உஷார், மக்களே உஷார்னு நியூஸ் சேனல்ல அப்படி கத்துறாங்க, கூறாங்க. 14 எனக்கே முடியல, நான் கம்முன்னு இருக்கிறேன், என்ன கொஞ்சம் தயவு செய்து என்ன நிம்மதியா இருக்கு. சரி இப்ப நீ பிளைட்ல போய் இறங்குற, சரிப்பா இப்ப வந்து அங்க தூருதுப்பா. நீ வானத்தெல்லாம் அப்படி முறைச்சு பார்த்த வீடியோ கால்ல, வானமே நான் அங்க வரேன், ஒரு சொட்டு கண்ணீரும் நீ விடக்கூடாது, நீ விட்ட அப்படின்னா அது எனக்கு அசிங்கமாயிடும் அப்படின்னு நீ வானத்தை பார்த்து முறைச்ச இன்னைக்கு வீடியோ கால்ல. நீ போய் இறங்கினோட வானம் அப்படி பொழியுதுதான். என்ன பண்ணுவ? நீ போற ஃபங்க்ஷனுக்கு போக முடியுமா, இல்ல உங்க வீட்டுக்கு தான் போக முடியுமா? உங்க அம்மா வேற இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல வீடு மாத்திக்கிச்சுன்னு தண்ணி அப்படியே முழங்கால் முழங்கையில நிக்குதாமா. நீ தூங்கி ஏஞ்சி இப்படி காலை கீழே வைக்கும் போது அப்படியே தண்ணியில மிதக்குறியாமா. நீங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறதுக்குள்ள கோயம்புத்தூர் இவரு வாயினாலே விடுற சாப்பாடாலே பாவம் கோயம்புத்தூர் பாதி தண்ணியோட நிக்கும், நீதிதான் போகணும். நீங்க எங்க நீ அங்க மழை பெய்யுது தண்ணி இருக்கு மாமா அப்படின்னு வச்சுக்க, சிக் ஃபேன வை அப்படின்னு. நான் ஒண்ணு சொல்லி இவ்வளவு பேசுறீங்கல்ல, நான் இவங்க இப்ப கேன்சலே பண்ணிட்டாங்கன்னு, கேன்சல் பண்ணி டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணோடனே சித்தி போன் பண்ணி பீட்டர் மழை நின்றுச்சு, வெயில் அடிக்குதுன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு, கொல்து விட்டு வாய்ப்பே இல்ல. ரெட் அலர்ட் குடுத்திருக்காங்க. ரெட் அலர்ட் குடுக்கும் போது எப்படி வந்து உனக்கு உடனே வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மழை பயங்கரமா பெய்யும். அதுக்கு பேர் தான் ரெட் அலர்ட். என்ன விட்டுரு, இன்னும் கொஞ்ச நேரம் நீ போய், நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன்ல, நீ வாய மூடியே இல்லையா, நீ புலம்பினேர், அடுத்த விழாக்குலயும் புலம்பினேர், கிளம்புற வேலையே புலம்பினேர். நான் வாயே திறக்க மாட்டேன், ஆனா நீ போகும்போது பிளைட்ல பாத்து போ, பத்திரமா பெல்ட். வார் இப்ப வந்து வார் மாமாவா பேபி மான்ற வார், சரியா? மாமா கிடையாது, நானே சொல்றேன். யார் வின் பண்றாங்க நானே சொல்றேன். அதுக்கு மாமா எல்லாம் வின் பண்ண முடியாது. ஏன்னா நல்ல விதமா சொல்லலாம், இல்ல நம்ம கோபமா பேசலாம், இல்ல நம்ம சாதுவா உட்காந்து நாய்க்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரி தடவி கொடுத்து சொல்லலாம். எப்படி சொன்னாலும் நான் செய்யறதுதான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப தண்ணி எடுத்து ஒரு மூணு தெளி ஓடி நல்லபடியா போயிட்டு வா, ஆனா அங்க எதுவுமே நீ என்ஜாய் பண்ண கூடாது அப்படின்னு தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு அனுப்பிச்சுதான் விடணும். எப்படி சாம விடுறான் பாத்தியா? என்ன பாத்துக்கோங்க மக்களே, இதுதான் இவரோட ஒரிஜினாலிட்டி. நான் கோயம்புத்தூர் போறேன்னு சொன்னாலே இவரோட ஒரிஜினாலிட்டி இப்படிதான் இருக்கும். ஆமாப்பா, நான் என் முன்னாடிய வந்து அப்படியே தக 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 தகன்னு அழகா ஏசி ரூம்லயும் இதுலயும் வச்சு நான் வைக்கிறேன். அங்க போய் வெறும் தரையில உருண்டுக்குன்னு ஐயோ முதுகலிக்குதே காலேஜ் மாமா, ஐயோ அந்த பெட்ல படுக்கவே முடியல மாமா, வீடு அம்மா வீடு மாமா. ஆக்சுவலா ஒரு விதத்துல நீங்க வந்து பெருமைப்படணும், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கீங்க. படத்துல எல்லாம் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்ல, நீ வந்து பொண்டாட்டி ஊருக்கு போக கூடாதுன்னு சொல்ல. நான் வந்து யோசிச்சேன், நான் கூட ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி யோசிச்சேன். சீச்சி அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான், சனியா ஒழிஞ்சுது 2 நாள் 3 நைட் அப்படியே 2 years 4.5 years மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் அப்படி என்ஜாய் பண்ணுவானுங்க. நம்ம ஏன் அப்படி என்ஜாய் பண்ண கூடாது அப்படின்னு கூட யோசிக்கிறது. யோசிச்சாலும் நமக்கு மனசு கேட்கலாம் இல்ல, நம்ம யோசிச்சாலும் இது அங்க போய் பட போற கஷ்டங்களை நினைச்சா நமக்கு பயமா இருக்குது. ரெட் அலர்ட் அம்மா வீட விடுப்பா, அம்மா வீடு கொட்டாயில இருந்தாலும் சரி, சாணி இங்க மாடு சாணி பேண்டுக்குனே இருந்தா கூட பொம்பளைங்க போய் அப்படி பக்கத்துல படுத்துன்னு பரவாயில்ல, எங்க அம்மா வீடு தானே சாணி ஸ்மெல் எனக்கு அப்படியே பன்னீர் புகை மூட்டமா இருக்குது அப்படின்னு லேடிஸா. அதை பத்தி நான் பேசல. ரெட் அலர்ட், உஷாரா இருக்கணும் மக்களே, உஷார். 14 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அப்படின்றான். நீ அப்ப கூட பேக் எடுத்துக்கணும். ரெட் அலர்ட் என்ன பண்ணும், என்ன ஒயிட் அலர்ட் என்ன பண்ணும்,
நான் பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் அப்படின்ட்டு போறேன். என்னமோ ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். விதியை மதியால் வெல்லலாம் சொல்லலாம் ஒரு இத கார்லயே சொல்லிட்டேன். நீ அப்ப என்ன சொன்ன? இதுக்கப்புறம் மகேஷ் வாயை திறக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன. மனசு கேட்கல. என்னோட ஆஃப் மைண்ட் வந்து ஒழியுது, போயிட்டு வரட்டோம்ப்பா 2 நாள் தானே ஒழியுது அப்படின்னு தோணுது. இன்னொரு ஆஃப் வந்து அந்த 2 நாள் 2012 படத்துல வரா மாதிரி அப்படியே வானத்துல இருந்து நெருப்பு குழல் உழுது, அப்படியே பயமா தத்தளிக்குதே, ஐயோ ஐயோ அப்படின்னு ஓடுற மாதிரியே இருக்குது எனக்கு. நிறுத்துப்பா போதும். உன்னால ஓடவும் முடியாது. நீ ஓடின ஓட்டத்தை ஷார்ட்ஸ்ல எல்லாரும் பார்த்தாங்க. டக்கு ஓடுற மாதிரி, டக்கு ஓடுற மாதிரி. பிளைட்டும் அப்படி இல்ல பாப்பா. இந்த பேரு டேக் ஆஃப் ஆகும். இங்க பாலிடிக்ஸ்ல எங்க அப்பா இறங்குறாருன்னா ஜெயிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு பாட்டு மனுஷங்க இந்தியா முன்னேறி, இந்தியாவை முன்னேறிப்பா. நீ வந்து பாலிடிக்ஸ்ல வந்தா சரி ஓகே, நீ என்ன பேசினாலும் என் கரைய போறது கிடையாது. நான் பெரிய சொல்லி முடிச்சிடுறேன். இந்த வீட்டுல வாசப்படிய விட்டு நீ தாண்டி நீ பிளைட்ல ஏறி உட்கார்ந்துட்ட அப்படின்னா அங்க போயிட்டு மாமா ரீச் ஆயிட்டேன். மாமா கார் வந்துச்சு, கார்ல ஏறி உட்காந்துட்டேன். மாமா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். மகு அப்படின்னு உங்க அம்மா அப்படியே துள்ளி குச்சிட்டு ஓடியாரோ அத்தோட முடிச்சிடணும். ரைட்டா? ஐயோ செம்ம மழை மாமா, முடிவே இல்லை மாமா, ஐயோ அப்பா பயங்கரிச்சு வாயிலாம் எனக்கு டைப் அடிக்குது மாமா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கா. ஓ மா அப்படின்னு கண்ணாப்பினான்னு பேசுவேன். புரியுதா? நீ சொல்ல வந்தா எனக்கு ஞாபகம் வருது. என்னது ஞாபகம் வருது? கோட் எடுத்துக்கிறேன், ஜாக்கெட் எடுத்துக்கிறேன் குளிர்றதுக்கா. நான் தான் சொன்னேன், நீ சென்னையில இருக்கும்போது மட்டும்தான் அப்படியே பக்காவா இருப்ப. நீ கோயம்புத்தூர் போறேன்னு சொன்னா உன் மூஞ்சி உன் முகர பாப்பா கொஞ்சம் போதும்பா, போதும்பா. நீ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொன்ன வேலையை மட்டும் தயவுசெய்து செய்ய, போதும். வீடியோ முடி. நான் சேஃபா போய் இறங்குறேன்னா இல்லையாங்கிறதா இந்த விளாகோட அடுத்த விளாகின் தொடர்ச்சி. நான் உன்னோட பழைய ஸ்வெட்டர் நீ பாப்பா போதும், டைம் ஆகுதுப்பா, சொல்லுப்பா. 5 மணி வரைக்கும் டைம் ஆகுது, சொல்லு. ஏய் பிளைட் அங்க மிஸ் ஆயிடுச்சு, இங்க கிளைமேட் சரியில்லை மாமா, அதனால அந்த பிளைட் கேன்சல் ஆயிடுச்சு, அடுத்த பிளைட் தான் புக் பண்ணிருக்காங்க, கூட்டு போ. நீ வாய வச்சிருவே. ரோடு ரஃபா இருந்தது, பிளைட் எடுக்க மாட்டான், வெதர் சரியில்லை, பைலட் சொன்னாலும் போக விடக்கூடாது. விட்டா என் வாய உடச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் போக விடக்கூடாதுன்னு நான் நினைக்க மாட்டேன். நீ உன்னோட கெட்ட மனசு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நீ யாருன்னு இந்த ஒரு விளாக்ல தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. நான் யாரு? நல்லவன், நல்லவன், நல்லவன் இல்லன்னு வச்சுக்கயா. ஐயோ போமாமா, என்னம்மா தங்கச்சி அங்க ஏங்குற, அம்மா அங்க ஓங்குது, நீ இங்க உட்கார்ந்து என்னமா பண்ற, போய் ஒரு வாரம் இருந்துட்டு வாமா அப்படின்ட்டு பாட்டில் ஓபன் பண்ணி டக் 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 என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு. நான் அதெல்லாம் பண்றேனே? எதுவும் பண்ணல. போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog நம்ம முடிச்சிடுவோம். கொஞ்சம் நிறைய வேலை எல்லாம் இருக்குது, அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.